அயலான் வர்சஸ் கேப்டன் மில்லர். கேப் விடாமல் ஆப்பு அடிக்கும் அயலான். மாவீரன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலான் திரைப்படம் வெளியானது. இன்று நேற்று நாளை படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த படம் கடந்த 12ஆம் தேதி வெளியானது. அதே நாள் அயலானுக்கு போட்டியாக தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர் திரைப்படமும் வெளியானது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலான், தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர், அருண் விஜய் நடிப்பில் மிஷன் சாப்டர் 1, விஜய் சேதுபதி நடிப்பில் மேரி கிறிஸ்மஸ் படங்கள் வெளியாகின. 4 படங்களுக்கு இடையிலும் போட்டி என்றாலும் அயலானுக்கும் கேப்டன் மில்லருக்குமான போட்டிதான் ரசிகர்களால் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. ஏனெனில் தனுஷால் தான் சிவகார்த்திகேயன் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நேற்று நாளை படத்தின் மூலம் இயக்குனராக கவனம் ஈர்த்த ரவிக்குமார் சில வருடங்களுக்கு முன்பே அயலான் படத்தின் ஷூட்டிங்கை தொடங்கினார். ஏலியனை மையமாக வைத்து படம் உருவாகியிருக்கிறது என்று தெரிய வந்ததால் அப்போதே பெரிய எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் சில காரணங்களால் நீண்ட தாமதத்திற்கு பிறகு அயலான் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிவிட்டது. AR ரஹ்மான் இசையமைக்க சிவகார்த்திகேயன், யோகி பாபு, ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றனர். ராக்கி, சாணி காகிதம் படங்களை இயக்கி கவனம் ஈர்த்த அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம்தான் கேப்டன் மில்லர். முதன்முறையாக அவர் நடிப்பு அசுரன் தனுஷுடன் இணைந்திருப்பதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் எக்கச்சக்கமாக இருந்தது. இதில் தனுஷுடன் சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். முதல் நாளில் 2 படங்களுக்குமே ஓரளவு பாசிட்டிவ் விமர்சனங்களே கிடைத்தன. ஆனால் போக போக அயலான் இந்த ரேஸில் முன் செல்ல ஆரம்பித்தது. அதற்கு காரணம் ஏலியன் சப்ஜெக்ட் தான். ஏனெனில் அது போன்ற ஃபேண்டசி ஜானர் குழந்தைகளை எளிதாக கவர்ந்துவிடும். அந்த ஃபார்முலா அயலானுக்கும் செட் ஆனது. கேப்டன் மில்லர் படம் சமூக அக்கறையுள்ள படமாக உருவாக அருண் மாதேஸ்வரன் முயற்சி செய்திருக்கிறார், அவ்வளவே என்ற விமர்சனம் பின்னடைவை கொடுத்தது. வசூலை பொறுத்தவரை அயலான் திரைப்படம் வெளியாகி 4 நாட்களிலேயே 50 கோடி ரூபாய் கிளப்பில் இணைந்துவிட்டது. கேப்டன் மில்லர் திணறிக் கொண்டிருந்தது. இதனை அடுத்து படம் வெளியாகி 10 நாட்கள் நிறைவடைந்த சூழலில் அயலான் திரைப்படம் 70 கோடி ரூபாய் வசூல் செய்திருந்தது. கேப்டன் மில்லரோ 50 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் இருக்கும் என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் 2 படங்களும் வெளியாகி 11 நாட்கள் முடிவடைந்த சூழலில் நேற்று வரை பாக்ஸ் ஆபீஸ் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதன்படி நேற்று வார நாள் என்பதால் 2 படங்களுக்குமே வசூலில் டல் அடித்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் அப்போதும் அயலான் படம்தான் வசூலில் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. அதன்படி நேற்று அயலான் திரைப்படம் கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் வரையிலும், கேப்டன் மில்லர் 60 லட்சம் ரூபாய் வரையிலும் வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.